நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். மூலத்தினால் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு எளிமையான முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்னதான வைத்திய குறிப்பு தான் இது. எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான், சாதாரண பொருள் தான். வாழை மட்டையோட சருகள், அந்த வாழையை நல்லா காஞ்சி போன இந்த வாழை மட்டையை கொண்டாந்து எரித்து அதனுடைய சாம்பல் எடுத்துக்கங்க. மஞ்சள், சுண்ணாம்பு இதெல்லாம் சமமாக கூட்டி எல்லாம் அதோடைய எல்லாம் கொழிப்பு வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு நைட் டைமில் ஆசன வாயுவில் அந்த மூளை முதல்ல எந்த இடத்த இந்த மூளை அந்த இருக்குது பாருங்கள், அந்த இடத்த தடவுங்க. அப்போனா அந்த மூளை அந்த அந்த மூலத்தினால் வருகிறதா வேறு போய்கிட்டே இருக்கும். அதான் மூலத்திலே ரொம்ப கொடுமையானது. வேறு மாதிரி கொடி மூலம்னு சொல்லுவாங்க. அந்த பேர் கொடி மூலம். அந்த ஆசன வாயுவில் எந்த இடத்த புண்ணு இருக்குதோ அந்த இடத்த தடவணும். அப்படி இருந்தால் அந்த மூளையுடைய அந்த அறுத்தெல்லாம் அறுத்து விட்டுரும். சீக்கிரமாக புண்ணு ஆகுனா அதை சரி பண்ணக்கூடியதான ஒரு மருந்து தான் இது உங்களுக்கு. வாழை மட்டையோட சாம்பல் மஞ்சள், சுண்ணாம்பு சமன் அளவுக்கு கூட்டி என்ன பண்ணும், அந்த இடத்துல அந்த கொடி மூலத்தில் இருக்கிறதான அந்த இடத்துல அந்த இடத்துல புண்ணுலாம் இருக்கும். அந்த இடத்த மேலே தடவி மேலே ஒரு துணி வச்சு கட்டிட்டு வாங்க. நைட்டு மட்டும் அந்த கொடி மூலம்லாம் அருந்துடும் உங்களுக்கு. அது திரும்ப திரும்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காது. நான் சொன்னதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு தான். கொடி மூலத்துக்கான ஒரு மருத்துவ குறிப்பு தான். மேலே பூசணும். இதெல்லாம் அரைச்சி அப்பப்போக்கி எல்லாம் பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சு சுண்ணாம்பு மட்டும் என்ன பண்ணணும், அப்போ அந்த டைம் மட்டும் சேர்க்கணும். மற்ற பொருள் சேர்க்கக்கூடாது. வாழை மட்டையுடைய சாம்பல், மஞ்சள் தூள் ரெண்டும் எல்லாம் வச்சு சமமாக வச்சுக்கிங்க. சுண்ணாம்பு மட்டும் அப்பப்போக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மந்திச்சு நல்லா தண்ணி ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதத்தோடு என்ன பண்ணணும், அதை மேலே வச்சு கட்டுங்க. உங்களுக்கு அந்த கொடி மூலம் சரியாகும். அதை அருந்து அந்த மூளை அந்த இருக்கிறதுக்கான அதை தான் சுண்ணாம்பு வைக்கிறோம். கொஞ்சம் எரிச்சல் தான் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த மூளை வாயுவை உங்கள் அந்த கொடி மூலத்தை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்லதான மருந்து. நீங்கள் பார்த்து பயனடையுங்க.